ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி அருமையான ஒரு தேங்காய் பால் சாப்பாடு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் ரெண்டு கப் தேங்காய் பால், 2 கப்பு தண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த டம்ளரில் தான் அரிசி அளந்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கேங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2, ஒரு 20 பல் பூண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா காரத்துக்கு, மல்லி இலை கொஞ்சமாக. இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பரான ரெசிபிங்க. ஈஸியான மெத்தடில் வேறு எந்த மசாலுமே இதில் நாங்கள் சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ 2 டீஸ்பூன் ஆயிலு, 2 டீஸ்பூன் நெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக ரோஜாப்பூ இதழ், அப்புறம் கல்பாசி, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா பொரிஞ்சதும் இப்போ அந்த பூண்டு பல் குட்டி குட்டியாக கட் பண்ணதை இப்போ போட்டுக்கலாங்க. இந்த பூண்டு தான் வந்து இந்த சாப்பாட்டுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறது. இப்போ அதை நல்லா இலக்கி விட்டுட்டு, நல்லா பூண்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கினோடனே வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கு வந்து இந்த வெங்காயம் கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கிறேன். அப்புறம் காலிஃப்ளவர் வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டிருந்தேன். இப்போ அதையும் எடுத்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, அதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோன்னா இப்போ அரிசி இப்போ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி அளந்து வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு டம்ளர், இப்போ இன்னொரு டம்ளர் ஊற்றியாச்சுங்க. 2 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் நார்மல் தண்ணி, அப்புறம் 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். மொத்தமாக 4 டம்ளர் இப்போ ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதி வரும் பார்த்திங்களா, அப்போ அரிசி போட்டுட்டு உப்பை வந்து போட்டுக்கலாங்க. இப்போ அரிசியை தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அரிசி போட்டாச்சு. நல்லா கொதி வந்ததும் அரிசி போட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ குக்கர் விசில் போட்டு வச்சாச்சுங்க. ஒரு 3 விசில் விட்டுட்டு பார்க்கலாம். அதுக்கு சைடிஷாக வந்து நான் சுண்டக்கடலை வந்து நைட்டே ஊற வச்சு இப்போ நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்ச விழுது. அப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க குட்டி குட்டியாக. தக்காளி ஒரு 3 தக்காளி, தேங்காய் வந்து ஒரு அரை மூடி குட்டி தேங்காவை எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ஆயில் ஒரு 4 டீஸ்பூன் ஊற்றியாச்சுங்க. இப்போ சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்படி வெங்காயம் போட்டு நம்ம வதக்கினோம்னா நம்மளுக்கு குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே நேரத்தில் சீக்கிரம் வேலையும் முடியும், வதங்கி வந்துடுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதும் இந்த இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ போட்டு எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருள் போட்டுக்கலாங்க. இப்போ நான் பட்டை கிராம்பு கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். அப்புறம் மல்லிப்பொடி ஒரு 1.5 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தேவையான நான் ஒரு 3/4 டீஸ்பூன் போல் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இதை மட்டும் போட்டு இப்போ நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. தக்காளி வந்து நல்லா இப்படி இந்த மாதிரி நம்ம குட்டியாக சாப் பண்ணி எடுத்துட்டோம்னா இப்போ இதோட வணக்கும் போது டக்குன்னு அதுவும் நல்லா வணக்கிடும். குழம்புல வந்து நம்ம மேலே தக்காளியே தெரியாத அளவுக்கு இருக்கும். இப்போ நான் எல்லாம் சேர்த்து எல்லாம் ஒன்று சேர வதக்கியாச்சுங்க. இப்போது நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். அந்த சுண்டலை போட்டுக்கிறேன். அதோடையே 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணதும் போட்டாச்சு. போட்டு இப்போ எல்லாம் சேர்த்து ஒட்டுக்கா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு இப்போ குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு செம்பு ஊற்றிருக்கேங்க. இப்போ அது நல்லா மூடி வச்சுக்கலாம், வேகட்டும். அதுக்குள்ளே இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு சின்ன தேங்காவை அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. அப்புறம் ஒரு 10 பல் எடுத்திருக்கேன். இப்போ அரைச்சிக்கலாம். இந்த பக்கம் குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. இப்போ தேங்காவும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டாச்சு. போட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி 1 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க. நம்ம தேங்காய் பால் சாப்பாடு பொன்னி அரிசியில் செஞ்சால் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க.
நீங்களும் லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி நம்ம வீட்டில் லஞ்சுக்கும் சரி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு முட்டை தொக்கு இந்த மாதிரி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டாலும் சுவையாக இருக்குங்க. குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் பால் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பாய்.